இன்னொரு நம்ம சோலோ மேக்ஸ் லெவல் நியூ பை மாங்காவோட பார்ட் 2 தமிழ் எக்ஸ்பிளேஷன் நான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆஸ்டல் பெட் ஸ்டோர் மாங்காவோட பார்ட் தான் வந்திருக்கணும். நான் ஆக்சுவலாக என்னோட பிளானில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்கேன். 1 வீக்கில் வந்து இதோட பார்ட் வந்து 2 வீடியோஸும் மீதி இருக்கிறதெல்லாம் ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோரும் போடலான்ற ஒரு ஐடியாவில் வந்து இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அதையுமே வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறீங்க. அதனால் விடுறதுக்கு மனசில் அப்படியே வந்து போட்டுப்போம் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பண்ணியிருக்கேன். இப்போ ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். பொறுத்தவரை வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடுறாரு. அவருக்கு வந்து எஜிலிட்டி +3 வந்து கிடைக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஃப்ரூட்டை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரியல. ஏன்னா அவங்களும் வந்துட்டு அந்தளவுக்கு ஃபோக்கஸாக அந்த கேம் வந்து விளையாடிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து அப்படி கிடையாது. நான் நிறைய வாட்டி வந்து விளையாடிருக்கேன். அதுவும் இல்லாமல் நிறைய வாட்டி தோற்று செத்து போய் திரும்ப வந்து கிட்டத்தட்ட போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நான் 50 வாட்டிக்கு மேலே சேர்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் வந்துட்டு அந்த இன்னொருத்தர் இருப்பாளியா அந்த நியூ டியூபர் ஒருத்தன். வந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீ வந்து விட்டு கொடுக்க போறியா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து இப்படி சாக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ உனக்குமே அந்த ஃப்ரூட்ஸ்லாம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். அப்போ அவனுமே வந்துட்டு நீ சீரியஸாக தான் பேசுறியான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்போ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வேணா நான் வந்து ஒரு பிளான் தரேன். அதுபடி நீ வந்து பண்ணனா உனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உனக்கு வேணும்னா நீ வந்து ஓகேனா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. சரி ஓகே, நீ வந்துட்டு உண்மையாக வந்து சொல்கிற, சரி நான் வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா இப்போதைக்கு நான் சொல்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட டார்கெட்ஸ் மேலே ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக ஆப்போசிட் சைட்லேருந்து சேம் டைமில் சார்ஜ் பண்ணோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் வந்து கொடுக்குறான். அதுபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒழுங்காக பண்ணலன்னா நம்ம 2 பேருமே செத்து போயிடும். அதனால் ஒழுங்காக வந்து பண்ணு, ஈவன் ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளான் போட்டு தான் பார்த்திங்கன்னா வச்சுருப்பான். இப்போதைக்கு லீ ஜாங்ஸு இவன் என்ன பண்ண போகிறானோ எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டு இருக்கும்போது, டேய் முட்டாள், உன்னோட வார்த்தையெல்லாம் யாரா கேப்பா, நீயே போய் சாவுடா, நான் வந்து இப்படியே வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நின்றுட்டுருப்பான். லிட்டரலாக நம்ம ஹீரோ வந்து இதுதான் பிளான் வச்சுருப்பான். ஏன்னா இவன் வந்து எப்படியும் மாற மாட்டான், இவனோட புத்தி இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இவனே வந்து மாட்டிட்டு சாப்பிட்டுன்றதுனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா அசால்ட்டாக வந்து தப்பிச்சிருவான். அந்த நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வர அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அவனை கவர் பண்ணி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து கொன்றும். வந்து அப்படியே அந்த நியூ டியூபர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பயத்தில் வந்து கத்திட்டு இருப்பான், நான் வந்து இப்படி சாக விரும்பலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. பட் கடைசியில் அவன் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுவான். அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் ஆயிரும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னை நான் ஏன்டா காப்பாற்றணும், உனக்கு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உனக்குனே வந்து லாயர்ஸ்லாம் வச்சுருப்பியே, அவங்கள வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் திருப்பியும் பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லையா, நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து இந்த யூடியூபராக ஸ்ட்ரீமராக உட்கார வச்சு நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து அழிச்சிருப்பான். அதனால் வந்துட்டு அவன் வந்துட்டு நீ இந்த மாதிரி தானே கேஸில் வந்து தப்பிச்சு போவ, அதனால் அதே மாதிரி நீ லாயர்ஸ் வந்து வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு குட் பாய் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா போயிடுறான். இப்போதைக்கு நான் கரெக்டாக லெஃப்ட்லேருந்து 22 டிகிரிஸ் வந்து டாச் பண்ணோம். அதுக்கப்புறமா ரைட்லேருந்து 35 டிகிரிஸ் வந்து டாச் பண்ணோம். டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமும் இல்லை, அதுவும் இல்லாமல் ரொம்பவுமே ஈஸியுமே கிடையாது. ஆல்ரைட், நான் வந்து கடைசியாக ரொம்பவுமே சீக்கிரமாக வந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்த மேங்க்ரூவ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ட்ரீ, அந்த லிவிங் ட்ரீ இருக்கு இல்லையா, அதோட கோர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். அவனுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், மேங்க்ரூவோட கோர் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஆல்ரெடி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஆல்ரெடி நான் விளையாட அந்த கேம்லேயுமே வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட அப்படியே வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஈவன் நான் வந்து எக்ஸாக்டாக அதோட ஆங்கிள்ஸ் வந்து கண்டுபிடிச்சி அதோட அட்டாக்ஸ்லாம் வந்து டாச் பண்ணி அதோட அட்டாக்ஸை மேனிப்புலேட் பண்ணதுனால எனக்கு வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு டிஃபிகல்ட் பார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறான். அதுக்கப்புறமா ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த ட்ரீ ஆர்ப் வந்து நான் எப்படியாச்சும் எடுத்துடணும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஈவெண்ட் மாப் தான். அதனால் இது வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கிடைக்காது. ஆனால் ஒரு ஹால் ஆஃப் ஃபேம்ன்ற அந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேர் இப்போ ஒரு பெரிய இடத்துல வந்து வச்சுருக்கோம். இதுக்கு வேணால் எனக்கு வந்து பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா ஒரு அட்வான்டேஜாக வந்து இது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அவனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே வருது, த மேங்க்ரூவ் ஆஃப் கிரீட் யூசஸ் த ஸ்கில் வேம்ப்ரிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலின்னு நினச்ச அந்த மேங்க்ரூவ் வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட இன்னொரு ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோவுமே வந்துட்டு என்னால் ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே டாச் பண்ண முடியாது, ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ வேணால் ட்ரை பண்ணுவேன். அதோட அட்டாக்ஸ் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு மொத்தத்தையும் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறான். கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து திருப்பி வந்து கொடுத்துட்ருக்கான். ஏன்னா இதை நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொன்னதே திருப்பி சொல்கிறான்.
ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸில் வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ ஸ்லீப் பட்டர்ஃப்ளைஸ்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்லீப்பிங் பவுடரை வந்து அவங்க ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் வந்துட்டு கிட்ட வராங்களோ ஸோ அவங்களுக்கு மேலே அந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் லைக் அவனால் வந்துட்டு இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத் பண்ணணும். அதாவது மூச்சு விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து போகணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் மெஷராக இருக்கும். ஏன்னா சப்போஸ் அவன் தப்பி தவறி அதை வந்து ப்ரீத் பண்ணாலும் அதாவது மூச்சு விட்டாலுமே ஸோ அவனோட லங்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பவுடர் வந்து என்டர் ஆகி அவனோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இது பண்ணி விட்ரும். ஸோ அதனால் என்னால் ஈஸியாக வந்து இதை கவுண்டர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட ப்ரீத் மட்டும் ஹோல்ட் பண்ணால் போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து அந்த மேங்க்ரோவோட ஹார்ட் இருக்கு இல்லையா, அதாவது கோர். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கையை வச்சிடறான். ஸோ நீங்கள் தான் வந்துட்டு இந்த மேங்க்ரோ ஆஃப் கிரீடை டிஃபீட் பண்ணுறதுல முதல் ஆள் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த எக்ஸ்ரேட்டிங் அமௌண்ட் ஆஃப் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படியோ வந்து தோக்கடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மாறிட்டேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய மூளையை அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஏன்னா இந்த இடத்துல அவனோட லைக் எப்படி சொல்கிறது எக்ஸலன்சியை தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக யூஸ் பண்ணியிருப்பான். எக்ஸலன்சி அண்ட் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஏன்னா நான் சொல்லும் போதே நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய அட்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் அந்த டிகிரிஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிருப்பான். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டருக்கு வந்து எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓகே, என்னால் வந்துட்டு இப்போதைக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்க முடியுது. அதுவும் இல்லாமல் நான் பண்ண வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹால் ஆஃப் ஃபேமில் நாளைக்கு வந்து ரெக்கார்ட் ஆயிரும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உங்களோட பேர் வந்து போடுங்கன்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ட்ராஷ் வந்து என்கிட்ட என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குது. ஏன்னா நாளைக்கு வந்து எல்லாருக்குமே காட்டணும் இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக நான் என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால நான் பேரை வந்து அன்னோன்னே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து அன்னோன்னே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றான். ஸோ அதுவும் இல்லாமல் இவனோட ஃபேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கவர் பண்ணிடும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனோட ஃபேஸை வந்து ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு ஸோ அதை வந்து ஒரு பிளர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்ரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆக்சுவலாக வந்தது வேறு ஒரு விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ப் வந்து எடுக்கிறான். அதாவது இந்த மரத்தோட சென்டர் அந்த கோர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கோரையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் அந்த ட்ரீயோட ஆர்ப் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த ட்ரீ ஆர்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ரொம்பவுமே அதிகம். ஸோ நீங்கள் வந்து ட்ரீ எசன்ஸ் அதாவது ட்ரீ ஆர்புன்ற ஒரு விஷயத்தை வந்து அப்டைன் பண்ணிட்டீங்கன்ற நோட்டிஃபிகேஷனுமே வருது. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோ வந்து இந்த மாங்காவில் இருந்தும் மீதியில் வந்துட்டு ஆஸ்ட்ரல் பெட் ஸ்டோரில் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ அப்புறம் வந்துட்டு ரிவெஞ்ச் ஆஃப் த அயன்பிளட் ஷார்ட் ஒன் மாங்காவோட 2 சாப்டர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை போடலான்னா சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து அதையுமே வந்து சீக்கிரமாக நான் வந்து அப்லோட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ லைட்டாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த மாங்காய் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்றதையுமே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொன்னதுனால தான் இதையுமே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.